அடுத்து இந்த விஷயத்தை எப்படி நீங்க அழகா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் ஐயா ஒரு ஐடியா கொடுக்காங்க. பீகாரிலே நடந்ததை போல தமிழ்நாட்டிலே நடந்துவிடக் கூடாது என்று தம்பி உதயநிதி அவர் சொன்னார்கள். இங்க நடக்காது. காரணம், முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே உள்ள முற்போக்கு கட்சியினுடைய அனைத்து கட்சிகளுடைய வாக்குச்சாவடி முகவர்களும் விழிப்பாக இருக்கிறார்கள். ஒரு வாக்குச்சாவடியில அதிகபட்சம் 1000, 1200 வாக்காளர்கள் தான் இருப்பாங்க. அந்த 1200 வாக்காளர்கள் கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஆனால் 1200 வாக்காளர்கள்ல திடீரென்ற 1000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டால் அல்லது 500, 600 வாக்காளர்கள் நீக்கப்பட்டால் அது பிழையில்ல, அது மோசடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தமிழ்நாட்டில் நடக்க விடமாட்டோம். முற்போக்கு கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இருக்க முற்போக்கு கூட்டணி அதை நடக்க விடாது.